பக்தன் பாடுகிறார். அந்த ஊழியத்தின் பாதைகளை கலந்து கொண்ட பாதைகள் அவையமாகதான் இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் திரும்பினால ஊழியர்களை ஆசிரியருக்கு ஊழியத்தை செய்ய முடியாத சமாளிக்க கொடுத்து இந்த பகுதியில் 94 கடந்து வந்தோம். இங்கே சிறு ஊழியம் ஆரம்பிச்சு சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து இந்த பகுதியில் சுவிசேஷ கூட்டம் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மாதம் ஒரு நாள், அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையில் இப்படியாக ஊழியத்தை செய்ய முடியாமல் இந்த பகுதியில் உள்ள மக்களை சந்திக்க முடியாத வாய்ப்புகளை ஆரம்பித்தார். இன்னும் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் நிறைய பேர் கடந்து வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருக்கிறது. என்றாலும் ஆண்டவர் ஜீவன் கொடுக்கிற வரைக்கும் அநேக ஆத்மாக்களை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு. சரீரத்தில் பலவீனம் இருக்கு, நீங்கள் அதற்காக ஜெபித்து வருகிறீர்கள். ஆனாலும் அதில் உள்ளத்தின் வாஞ்சைகள் எவ்வாறிலும் மக்கள் அழிவில் இருந்து காவல்பட வேண்டும். மீட்கப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்துக்கு பெரியவர்களாய் மாற வேண்டும் என்பதுதான் அந்த வாஞ்சை இருக்கிறது. அதனால் தொடர்ந்து ஊழியத்தை செய்வதற்கு நீங்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல சரீரத்தில் இருக்கிற சுகவீனத்துக்காக ஜெபித்து வருகிறீங்க, அதற்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க. அவருடைய வருகை வரைக்கும், ஜீவன் இருக்கிற வரைக்கும் அவருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்படியாக நீங்கள் விசேஷமாக ஜெபித்துக் கொள்ளுங்க. இத்துடன் என்னுடைய சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பதாக பார்க்கிறேன். கண்ணீரோடு நன்றி சொல்லி